ஓம் நம சிவாயா. யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி 12th அக்கௌண்டன்சியில் எடுத்துக்காட்டு 4 பார்க்கணும். நற்பெயரில் திரும்ப நான் அக்கௌண்டன்சியில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். புரிஞ்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சம் பார்க்க போகலாம். நல்லா கவனிங்க. எடுத்துக்காட்டு 4 லாபங்கள் முறையே 2016 திரும்ப நிகழா வருமானம் 5000, 2017ஆம் ஆண்டில் இறுதிச் சரக்கிருப்பு 10,000 அதிகமாக மதிப்பிடப்பட்டது. இப்போது லாபம் 2016 46, 17 44, 2018 50. திரும்ப நிகழா வருமானத்தை கழிக்கணும். அது 2016 தான் நடந்திருக்கு. அப்போ 46லேருந்து 5 கழிச்சா 41, மற்ற ரெண்டையும் அப்படியே இறக்கிற வேண்டிதான். அடுத்து கழிக்க இறுதிச் சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது. எந்த ஆண்டு? 2017ஆம் ஆண்டு. அதிகமாக இறுதிச் சரக்கிருப்பு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? கழிச்சிடணும். 44லேருந்து 10 கழிச்சா 34, மற்ற ரெண்டையும் அப்படியே இறக்கிறணும். இப்போது தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டதுன்னு சம்மில் எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே நம்ம இறுதிச் சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டதுன்னு இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் அது அடுத்த ஆண்டோட தொடக்க சரக்கிருப்பாக நமக்கு மாறும். அப்போ அதனால் கூட்டுக தொடக்க சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டதுன்னு சொல்லி 2017 10,000 இறுதின்னு போட்டோம். 2018 அது தொடக்கமாக போட்டு கூட்டி காட்டணும். அப்புறம் லாஸ்ட்டாக வர்றதான் சரி கட்டப்பட்ட பின் உள்ள லாபம். இப்போ இந்த லாபங்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நற்பெயர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது சராசரி லாபம், மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்போ சராசரி லாபம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 41, 34, 60. இந்த மூணையும் தான் கூட்டி 3ஆல் இது பண்ணோன்னா 45,000. நற்பெயர் சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 45,000 இன்ட்டு 2 90,000. புரியுதா? அப்போது இங்கே சரிக்கட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க. அது அந்த சரிக்கட்டுதலை பண்ணதுக்கப்புறம் உள்ள லாபத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சராசரி லாபமும் கண்டுபிடிக்கணும், நற்பெயரும் கண்டுபிடிக்கணும். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.